கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையாரே, லுத்தரன் பிரேயர் அவர் அனைத்திலும் முன்மாதிரியாக முன்னோடியாக இருப்பது அண்ணாநகர் லுத்தரன் அன்புநாதர் ஆலயம். அதில் முதல் முயற்சியாக லுத்தரன் பிரேயர் அவரில் வாலிபர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார்கள். ஆகவே இந்த ஜெப வேளையிலே நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு அவர்களோடு கூட சேர்ந்து அனைத்து காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியவரே, மாம்சமான யாவருடைய ஜெபத்துக்கும் செவி சாய்த்து மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொல்லக்கூடிய வேத வாக்கியத்தின் அடிப்படையிலே இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து வழிநடத்தி ஆசுவத்தும் அது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே எங்களுடைய அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி பாடி தங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்போது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு அதை வெளிப்படுத்தினீரே என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. இந்த வாலிபர்கள் மூலமாக அநேக காரியங்களை ஆண்டவர் அக்னிதாமே இந்த திருச்சபைக்கு செய்ய வேண்டுமா கேட்கின்றோம். நாளைய திருச்சபை தூண்களாக இவர்கள் விளங்கட்டும். ஆண்டவராக நீதாமே இந்த ஜெபங்களை எங்களுக்கு ஆஸ்வத்து தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். கருத்துடன் பாடிடுவே, காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்த்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்த்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கு எதிராயோர் மாலையும் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராயோர் மாலையும் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், பயப்படி எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். பயப்படி எதிராளி நிமித்தமாய் செவையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில்
தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே, தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுவே. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுவே. யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும், சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தும் உம்மை தினமும் நினைக்கின்றேன். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுவே. தாழ்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுவே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். பூமியில் வாழ்கின்ற யாவும் அதன் மேலுள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் அதன் மேலுள்ள ஆகாயமும், வான்தூதர் சேனைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே. ஆஹா எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். சூரிய சந்திரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்திரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே. ஆஹா எண்ணடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன்.
நாளுக்காக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா 18ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். லூக்கா 18 1 முதல் 8 வசனங்கள். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் மனுஷகுமாரர் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றான் என்பது. எங்களை கண்மலையைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வரும் எங்கள் பரம தகப்பனே, மீண்டுமாக ஒரு நல்ல மாலை வேளையிலே எங்களை உமது ஆலயத்திலே கூடி வர செய்ததுக்காக உமக்கு கோடான கோடி கனத்தையும் மகிமையையும் செலுத்துகிறோம் அப்பா. இந்நாள் வரை எங்கள் வாழ்விலே நீர் செய்த எல்லா ஈவுகளுக்காகவும் எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதலாவது எங்கள் பேராயருக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய நீர்தாமே அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவர் செய்து வருகிற ஊழியத்தை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அதே போல் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையின் ஆயர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அவர்களுக்கு நீர் நல்ல சுகம் பலன் ஜீவன் என்பவைகளை கொடுத்து அவர்கள் நடத்தி வரும் எல்லாவித ஊழியங்களையும் கர்த்தராகிய நீர்தாமே ஆசீர்வதித்து அவர்களோடு கூட என்றென்றைக்கும் ஒரு உறுதுணையாய் நிற்கும்படி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக எங்கள் திருச்சபையில் உள்ள எல்லா பிசி மெம்பர்ஸ் மற்றும் சிசி மெம்பர்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. அவர்கள் உமது திருச்சபைக்காக செய்து வருகிற எல்லா காரியங்களோடும் நீர் அவர்களோடு கூட இருந்து கர்த்தராகிய நீர்தாமே உமது கிருபை அவர்களிடத்தில் வெளிப்படுவதற்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. விசேஷமாக திருச்சபையில் பணியாற்றி வரும் ஒவ்வொரு பணியாட்களுக்காக மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவராகிய நீர்தாமே அவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தி அவர்கள் உமது ஆலயத்தில் செய்து வரும் ஒவ்வொரு சேவைகளையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களோடு கூட நீர் பிரவேசிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. உன்னதங்களில் வாசம் செய்கிற தேவன் நீரே அப்பா. இவ்வுலகில் உள்ள எல்லாவித தீமைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் எங்களை விலக்கி காரும் அப்பா. விசேஷமாக எங்கள் திருச்சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் அப்பா. சத்தியபரராகிய நீரே உமது திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு அரவணைத்து வழி நடத்தி ஆதரிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. தேவனே, உமது திருச்சபையில் உள்ள சிறியோர் துவங்கி பெரியோர் வரை நீரே எந்தவித சுகவீனங்கள் இல்லாதபடி பாதுகாத்து வழி நடத்தும் அப்பா. ஆன்லைனில் ஒவ்வொரு ஆராதனைகளையும் டெலிகாஸ்ட் செய்வதற்கு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 6 மாதங்களாக நாங்கள் உமது ஆலயத்திற்கு வர தடைப்பட்டிருந்து மீண்டுமாக நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க உமது ஆலயத்திலே கூடி வர பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளையும் சிறுவர்களையும் வாலிபர்களையும் பெரியவர்களையும் முதியவர்களையும் அற்புதத்தின் தேவனாகிய நீரே கண்ணோக்கி பார்த்து ரட்சித்தருளும் அப்பா. எல்லாவற்றையும் உம்மண்டையே நாங்கள் படைக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமேன். ஜெபத்தில்
எங்கே 2 அல்லது 3 பேர்கள் நாமத்தில் குடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் வருவேன் என்று சொன்ன தகப்பனே, இங்கு சிறு குடும்பமாக ஒரு யூத் குடும்பமாக வந்திருக்கிறோம் ஏசாமி. எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அதன்படி நடத்த நீரே கிருபை அருளும் செய்ய வேண்டும் ஏசாமி. இப்பொழுதும் கூட விமென்ஸ் ஃபெலோஷிப் அண்ட் மென்ஸ் ஃபெலோஷிப்பும் கருத்தில் ஒப்படைக்கிறேன் சாமி. இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் அவங்களால சர்ச்சுக்கு வந்து உண்மை வர்ஷிப் பண்ண முடியல சாமி. இப்பொழுதும் கூட சீக்கிரமாக நீங்கள் அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனை மாற்றி அவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு மீண்டுமாக வந்து உண்மை வர்ஷிப் செய்ய நீரே கிருபை செய்ய வேண்டும் சாமி. மென்ஸ் ஃபெலோஷிப் அண்ட் விமென்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வதித்து அவங்களுக்கு நீங்கள் வந்து சுகத்தையும் பலத்தையும் தந்து மீண்டுமாக அவங்க சர்ச்சுக்கு வந்து ஒரே ஐக்கியத்தோடு அவங்க உண்மை வர்ஷிப் செய்ய நீரே கிருபையும் அருளும் செய்ய வேண்டுமே சாமி. அப்புறம் இந்த சர்ச் உடைய சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபம் செய்கிறோம் சாமி. அவங்க இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் அவங்களும் வந்து இந்த சர்ச்சுக்கு வராமல் ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலயமா அவங்க உம்முடைய செய்தியை கேட்டுட்ருக்காங்க சாமி. மீண்டுமாக சர்ச் எல்லாம் திறந்து அவங்க சர்ச்சுக்கு வந்து உண்மை வர்ஷிப் செய்ய உம்முடைய பாடல்களை கற்றுக்கிட்டு உம்முடைய வசனங்களை அவங்க படித்து அவங்க வந்து தேர்ச்சி பெற நீரே அவங்க கூட இருந்து எல்லாரையும் பேர் பேராக ஆசீர்வதியும் சாமி. யூத் விங்ஸையும் கடத்தில் ஒப்படைக்கிறேன் சாமி. இப்போ நிறைய காம்படிஷன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கே சாமி. எல்லாரும் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி உம்முடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த அவங்க எல்லாரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க சாமி. எல்லாம் ஒரே யூத்தாக ஒரே ஐக்கியமாக இருந்து உம்மை மட்டுமே உம்முடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த எல்லாரும் பாட வேண்டுமே சாமி. எல்லாரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க சாமி. சாமி மறுபடியுமாக இந்த குவயர் அண்ட் குவயர் மெம்பர்ஸ் அவங்க கருத்தில் ஒப்படைக்கிறேன் சாமி. நிறைய மியூசிஷியன்ஸ்க்காக மண்டையில் வருகிறேன் சாமி. அவங்க எல்லாருக்குமே நீரே ஞானத்தையும் அறிவையும் தந்து அவங்க ப்ளே பண்ணுற ஒரு கால்ஸ் எல்லா நோட்ஸையுமே வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவங்க வந்து வாசிக்க கிருபையும் செய்ய வேண்டுமே சாமி. எல்லா குவயர் மெம்பர்ஸையும் அவங்களுடைய வாய்ஸஸ் எல்லாரையும் உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன் சாமி. அவங்களுக்கு நிறைய பாடுறதுக்கான ஞானத்தை தந்து அவங்க உம்மில் வளர நீரே கிருபையாரும் செய்ய வேண்டுமே சாமி. மீட்பர் இயேசு நாமத்தை ஜெபம் கேளும் இந்த ஜீவனும் நல்ல தகப்பனே. ஆமென். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சந்தம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஒருமுகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு லோகத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படி கிருபை செய்வீர். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மாலை நேரத்துக்காக ரொம்ப நன்றி கர்த்தரே. எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி கர்த்தரே. ஏசுவா, நாங்கள் உங்களுடைய நாமத்தில் நாங்கள் கூடி வந்து இந்த ப்ரேயர் அவரில் ஒவ்வொரு விஷயத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும் போது எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்ளுங்க கர்த்தரே. நாங்கள் ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ணும் போது அவங்களுக்கு நல்ல நன்மையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான அத்தனை தேவைகளும் அவங்களோடு இருந்தவர்களை காத்துக்கொள்ளுங்க தேவனே. இப்பொழுதோ நாங்கள் மருத்துவமனையில் வேலை செய்கிறோம், இரவும் பகலுமாக வேலை செய்கிறோம். எல்லா டாக்டர்ஸ்க்காகவும் அதான் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ்க்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. அவங்க செய்கிற ஒவ்வொரு பணிக்கும் அவர்களுக்கு தேவையான அத்தனை சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவ்வளோ ஆபத்து நிறைந்த ஒரு ஃபீல்டில் இருந்தும் அவங்க வந்து தன்னோட உங்களுடைய நாமத்துக்கு நிமித்தமாக அவங்க வேலை செய்கிறாங்க கர்த்தரே. அவங்கள எதுவுமே அண்டாமல் அவங்களோட இருந்து அவங்களை காத்துக்கொள்ளுங்க கர்த்தரே. அவங்களுக்கு நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட குடும்பத்தாருக்கும் நல்ல பலத்தையும் கொடுத்து எதுவும் அவங்களுக்கு எந்த கொரோனாவோ இல்லை எந்த வகையிலையும் எந்த பலவீனமும் அவங்களுக்கு நடைபெறாமல் நல்லபடியாக அவங்கள பாதுகாத்துக்கொள்ளுங்க கர்த்தரே. கர்த்தரே, நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்காக நான் ஜெபிக்கிறோம் கர்த்தரே. இந்த கொரோனா பீரியடு பேண்டமிக் பீரியடில் நிறைய காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்குது கர்த்தரே. ஆனாலும் அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஜெபம் செய்கிறோம் தேவனே. ஆசிரியர்களுக்காகவும் ஜெபம் செய்கிறோம் தேவனே. டீச்சர்ஸ் அவங்களோட குடும்பத்தையும் பார்த்து பசங்களுக்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் அவங்க
ஒர்க் பண்ணுற அவங்களோட இருந்து அவங்கள காத்துக்கொள்ளுங்க கர்த்தரே. அவங்களுக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் கொடுத்து, அவங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து, அவங்களுக்கு எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிங்க தேவனே. நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் ஆன்லைன் கிளாஸஸோ நிறைய விஷயங்கள் அவங்களால கற்றுக்க முடியாமல் இருக்கு கர்த்தரே. அவங்களுக்கு விசேஷித்த பலத்தை கொடுத்துங்க, ஞானத்தை கொடுங்க கர்த்தரே. அவங்களுக்கு தேவைகளான அத்தனை தேவைகளும் அவங்களுக்கு சரியான நேரத்தில் அவங்களுக்காக கொடுங்க கர்த்தரே. இப்படி தேவனே, நிறைய பேர் வேலைக்காக செல்லும் போது ஒவ்வொரு துறைக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தரே. அவங்க வேலை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காகவும் அவங்கள குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தரே. அவங்க சுகத்தோடும் பலத்தோடும் போகலும் வருகளும் அவங்களுக்கு துணையாக இருந்து அவங்களுக்கு தேவையான அத்தனை தேவைகளும் நீங்கள் அவங்களுக்கு கொடுங்க கர்த்தரே. அவங்களுக்கு அந்த பலத்தை கொடுங்க கர்த்தரே. எந்த விதத்துலேயும் அவங்க இந்த பேண்டமிக் இஷ்யூவில் அஃபெக்ட் ஆகாமையும் அவங்களுக்கு தேவையான எக்கனாமிக் இஷ்யூஸை அவங்களோட இருந்து அவங்களுக்கு காத்துக்கொள்ளுங்க தேவனே. ஒரு ஜீவனுள்ள தேவன் அவங்களுக்காக இருக்கிறாங்கன்ற அவங்க அறிந்து கொள்ளணும் கர்த்தரே. ஒவ்வொருத்தரோடும் நீங்கள் பேராக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தரே. அவங்களோட இருந்தால் அவங்களுக்கு தேவைகளை அத்தனை தேவைகளும் நீங்கள் அவங்களோட இருந்து அவங்கள காத்துக்கொள்ளுங்க தேவனே. இப்பொழுதும் கர்த்தரே, இந்த பேண்டமிக் இஷ்யூவில் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்களுக்காக சேர்க்கணும்னு நினைக்கிற இந்த ப்ரெஸ்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அவங்களுக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் கொடுத்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து மக்கள்கிட்ட அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியணும். அந்த நல்ல உள்ளத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தரே. நல்ல பலத்தையும் கொடுங்க, நல்ல ஞானத்தையும் கொடுங்க. அதே மாதிரி எந்த விதத்துலேயும் அவங்க கரெக்டான விஷயத்தை அவங்க கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் கர்த்தரே. அவங்களோட இருந்து அவங்களை காத்துக்கொள்ளுங்க. இந்த விதத்துலேயும் அவங்க தப்பான விஷயத்தை கேரி அவுட் பண்ணாமல் அவங்க எல்லாத்தையுமே கரெக்டான விஷயமா மக்களுக்கு போய் சேர்கிறதுக்கு நீங்கள் அவங்களோட இருந்தாங்க காத்துக்கொள்ளுங்க தேவனே. நீதியின் ஆண்டவரே, மதுரையில் அரசடியிலும் சென்னை குருகுலத்திலும் பெங்களூரும் பிற இடங்களிலும் திருப்பணிக்காக பயின்றுவிக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அங்கே பயன்படுகிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் தேவனே. அவங்கள ஆவியினால் நிரப்பி அவர்கள் எல்லாருமே சபைக்காகவும் நாட்டுக்கும் அவங்க ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அவங்க இருக்கிறதுக்கு நீங்கள் அவங்களுக்கு கிருபையாக இருங்க கர்த்தரே. எங்களோட விண்ணப்பங்களை எல்லாத்தையும் நீங்கள் பூர்த்தி செய்கிற கர்த்தர் தேவனே. நீங்கள் எங்களோட இருந்து நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீங்கள் எங்களோட எங்களை காத்துக்கொள்ளுங்க தேவனே. ஒவ்வொரு காரியத்துக்கும் எங்களோட இருந்து எங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள் கர்த்தரே. இயேசு மூலம் மன்றாடி ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சளைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். இரக்கமுள்ள கடவுளே, இந்த நல்ல வேலையை தந்ததுக்காக கோடான கோடி நன்றி ஐயா. எங்கு 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கு நான் வாசம் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் ஐயா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய தேசத்திற்கு சேமத்தை அருளும்படியாக விண்ணப்பிக்கிறேன் ராஜா. எங்களுடைய தேசத்தில் உள்ள அனைத்து தலைவர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த நல்ல கால சூழ்நிலையை நீ அமைத்து கொள்ளும் ராஜா. உண்மையும் உத்தமும் உள்ள
அதிகாரிகள் நாட்டில் நீதி நியாயத்தை நிலைநாட்ட வேண்டும் ராஜா. உமக்கு பிரியமான உமக்கு பயந்த தலைவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும் ராஜா. மேலும் எங்கள் நாட்டில் விபச்சாரம், வேசித்தனம், குழந்தை கடத்துதல், விக்கிரக ஆராதனை ஒழிய வேண்டும் ராஜா. ஏசப்பா, இந்த ஒரு விசையாக நான் எங்கள் நாட்டை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எங்கள் நாட்டை நீர் வழி நடத்த வேண்டும் ராஜா. எந்த விதமான பிரிவினைவாதங்கள் எழாதபடி நீர் காத்து கொள்ளும் ராஜா. மேலும் எங்கள் நாட்டில் எல்லா விதமான சுமூகமான சூழ்நிலை அமைய வேண்டும் ராஜா. ஒரு விசையாக எங்கள் நாட்டை உம்முடைய கையில் ஒப்படைக்கிறேன். நீர் அதை பாதுகாத்து கொள்ளும். இந்த கோவிட் சிச்சுவேஷன்லேயும் எல்லாரையும் நீர் பார்த்து எங்களை நீர் ரட்சித்தருளும் ராஜா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் செய்கிறேன். ஆமென். மகா அதிசயங்களை செய்து எங்களை இம்மட்டும் வழி நடத்தி வருகிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, ஏசப்பா, இப்பொழுதும் இந்த மோசமான கொரோனா சூழ்நிலையிலும் நீர் எங்களை பத்திரமா உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து காத்து வருகிறதற்காக கோடான கோடி நன்றி ஏசப்பா. இப்பொழுதும் இந்த தருவாயிலும் விசேஷ விதமாக காவல்துறையை உம்முடைய கருத்திற்குள்ளாய் ஒப்படைக்கிறோம். காவல்துறையினர் பல பேர் எல்லாரும் வீட்டில் பத்திரமா இருந்து வீட்டிலிருந்தே வேலை செய்யும் பொழுது காவல்துறையினர் வெளியிலே போய் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தங்கள் உயிரை பணயம் வைத்து பல பேருக்கு பாதுகாப்பு அளிக்கிறார்கள் ஏசப்பா. விசேஷமாக அவர்களை கண்ணோக்கி பாருங்க, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீதியும் நியாயத்தையும் செய்யும்படியாக அவர்களை நீரே தேர்ந்தெடுத்திருக்கிறீர். அவர்கள் நீர் இருக்கிறீர் என்ற பயத்துடனே செயல்படும்படியாகவும் தப்பான பாதையில் போய்விட்டு பாவத்திற்குட்படாதபடிக்கு அவர்களை விசேஷமாக நேர்த்தியான வழியில் பாதுகாத்து வழி நடத்துங்க. நல்ல சுகம் பலன் ஜீவனை கொடுத்து நல்லவாறு எல்லாவற்றையும் செய்ய கிருபை தாங்க. மேலுமாக மருத்துவமனையில் உள்ள டாக்டர்ஸ், நர்ஸையுடைய கருத்திற்குள்ளாய் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. இப்பொழுதும் அவர்கள் இந்த கொரோனா தருவாயிலும் இரவு பகல் பார்க்காமல் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து காத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அவர்கள் அட்டன் பண்ணுற பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல சுகம் கிடைக்கும்படியாய் அவர்கள் கைகளில் சுகம் அளிக்கும் வரத்தை கொடுத்து காத்து வழி நடத்துங்க. மேலுமாக மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற வார்ட் பாய்ஸ், மேலும் ஸ்வீப்பர்ஸ் எல்லாரையும் உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்படைக்கிறோம். தங்கள் குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார்களே ஏசப்பா, அவர்கள் எல்லாரையும் காத்து வழி நடத்தி அவர்களுக்கு வேண்டிய போஷிப்பை தந்து காத்து ஆசீர்வதிங்க. மேலுமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆட்களையும் உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்படைக்கிறோம். இப்பொழுதும் ஆம்புலன்ஸில் இங்கும் அங்கும் பறந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் நீர் தூரலை கொண்டு முன்னாடி போய் அவர்கள் பத்திரமாக எந்த ஆக்சிடென்ட்ஸும் இல்லாமல் பத்திரமாய் எல்லா காரியங்களையும் செய்யும்படியாக காத்து வழி நடத்துங்க. மேலுமாக ஓடுகிற பஸ்ஸஸ், ஆட்டோஸ், ட்ரெயின், ஏரோப்ளேன், போட்ஸ் எல்லாவற்றையும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. விசேஷமாக நல்ல ஞானத்தோடு செயல்படும்படியாகவும் காலம் மிகவும் மோசமாக இருக்கிறதுனால் எங்கே விபத்து நடக்கிறதோ என்று தெரியாத சூழ்நிலையில் நீரே பாதுகாத்து வழி நடத்துங்க. மேலுமாக கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸையும் உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்படைக்கிறோம். தங்கள் குடும்பத்தின் சூழ்நிலையை பொருட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, எப்பொழுது நோய் வரும், எப்பொழுது தங்களுக்கு துன்பம் வரும் என்று தெரியாமல் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீரே அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களுடைய இரத்த கோட்டைக்குள் அவர்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. மேலுமாக ஊடகத்துறையை உடைய கருத்திற்குள்ளாய் ஒப்படைக்கிறோம். செய்திகளை சரியான நேரத்தில் சரியாக எல்லாருக்கும் கொடுக்கும்படியாகவும் நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் கொடுத்து காத்து வழி நடத்துங்க. தங்கள் உண்மையான செய்திகளை கொடுக்கும் பொழுது ஏற்படுகிற பல துன்பங்கள், பல கஷ்டங்கள்லிருந்து அவர்களை நீங்களாக்கி விடுவித்து அவர்களுடனே என்றும் கூட இருந்து திடமனதோடு இரு, நானே உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி காத்து வழி நடத்துங்க. இவர்கள் எல்லாரையும் உடைய பாத்தண்டையில் வைக்கிறோம் ஏசப்பா. நீரே சிறந்த காரியங்களை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் எங்கள் அன்புநாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமீன். Say
ஜெபிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். 1-2 பேர் உமது நாமத்தில் கூடி ஜெபிக்கும் போது அந்த இடத்தில் நீர் வாசம் பண்ணுவீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நாங்கள் கூடி ஒரு சிந்தனையாக கேட்கும்போது எங்கள் மத்தியிலும் வாசம் பண்ணுவீர். விண்ணப்பத்தை கேட்கும் மட்டும் இல்லை, பதில் தருகிற தேவன். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் இந்த விண்ணப்பங்களை உன் முன் வைக்கிறேன். நீர் பதில் தருவீர் என்று நான் முழு நம்பிக்கை கொள்கிறேன். நீர் என்னுடைய துர்கம், தஞ்சம், அடைக்கலம், என்னுடைய வெளிச்சமாய் இருக்கிறீர். நான் முதலாவதாக பலவீனமானவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் தொட்டு குணமாக்குங்க ஏசப்பா. அவர்களை அவர்கள் இருளில் இருந்தும் பயத்தில் இருந்தும் விடுதலை பண்ணுங்க இயேசு சுவாமி. அவர்களின் பலவீனத்தில் உங்கள் பலன் பூரணமாய் விளங்கட்டும். சங்கீதம் 46:1. நீரே அவர்களுடைய ஆபத்தில் அனுகூலமான துணையாய் இரும். நான் இரண்டாவதாக கொள்ளை நோய்க்காக ஜெபிக்கிறேன். யோபின் காரியத்தில் நீர் யோபுக்கு உதவினது போல எங்களுக்கும் உதவும். இந்த கொள்ளை நோய் கொரோனாவில் இருந்து எங்களை ஏற்ற நேரத்தில் விடுதலை தாரும் இயேசுவே. யெகோவா ராஃபாவாக இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை தாங்க ஏசப்பா. இது மனிதனால் கூடாத காரியம், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37. மூன்றாவது காரியம், ஏசப்பா, நீங்கள் உலகத்தில் சுற்றி திரிந்த போது நன்மைகளை செய்தீர். அதுபோலவே என்னையும் வெய்யும். நானும் நன்மையானதே செய்ய வேண்டும். யாரெல்லாம் உதவி கேட்கிறார்களோ என்னால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்காக, அவர்கள் ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். புற்றுநோய், தொழுநோய், டிபி, இருதய நோய், லிவர், கிட்னி ஃபெயிலியர் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுக்காக நீரே நல்ல அதிசயங்களை செய்யும் ஏசப்பா. நீரே அவர்களை காத்து ஆரோக்கியம் என்றும் கட்டினால் அவர்களை தாங்கும் ஆண்டவரே. நீங்கள் வளர்ந்த காலத்தில் நிறைய அதிசயங்களை செய்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உம்முடைய சுவிசேஷத்தில் படிக்கிறோம். இப்பொழுது உயிர்த்தெழுந்த தேவனோடு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். எங்களுக்கு பரிந்து பேசுகிறீர். நாங்கள் மன்றாடும் போது நீங்கள் எங்களுக்காக பிதாவிடம் மன்றாடுகிறீர். எண்ணி முடியாத அற்புதங்களையும் சொல்லி முடியாத அதிசயங்களையும் செய்கிறீர். மீகா 7:15 மூலம் அதிசயங்களை எல்லாவற்றிலும் செய்து காட்டுகிறீர். தேவனே, ஆதலால் நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீரே உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறீர். நீரே எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க செய்யும். அதன் மூலமாக உம்முடைய வார்த்தையில் எழுதின அதிசயங்கள் நடக்கட்டும். புறஜாதி மக்கள் உம்முடைய வார்த்தையை நம்பட்டும். அவர்கள் ரட்சிக்கப்படட்டும். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஐந்தாவதாக விண்ணப்பத்திற்கு வருகிறேன். இங்கே நடந்து கொண்டிருக்கும் பெரிய நோயால் தனிப்படுத்துதல் என்னும் பெயரில் இருக்கும் பிள்ளைகள், பெற்றோர்கள், பெரியோர்கள் ஆகிய எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் இந்த தனிப்படுத்தல் நாட்களிலிருந்து வெளிவந்து தன் குடும்பத்துடன் பிள்ளைகளிடம் சந்தோஷமாக இருக்க செய்யும் ஆண்டவரே. அவர்களை தனிப்படுத்துதல் என்றும் சிந்தனையில் வெளியேற்றும் ஆண்டவரே. அவர்களை உங்களுக்கு சாட்சியாக வைக்கும் ஆண்டவரே. கடைசியாக மருத்துவமனையில் இருக்கிற எல்லோரையும் காண்பியும் ஆண்டவரே. மருத்துவர் கண்களுக்கு தயவு கிடைத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன பண்ண வேண்டும் என்று நீங்கள் அவர்களை வழிநடத்தும் ஏசப்பா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களிடம் ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஒவ்வொருவரின் வாழ்க்கையில் நன்மையும் ஒரு மாற்றுதலும் தரும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். சுகமாயங்கு தங்கிடுவே.
Dear Lord, thank you for this wonderful day, Father Lord Jesus. Thank you for being with us and keeping us safe all these years, Father Lord Jesus. Lord, thank you for your grace and mercy that has always been upon us, Father Lord Jesus. Lord, as we come before you today, Father Lord, we lay down all the missionary organizations into your hands, Father Lord Jesus. Lord, you provide them with new avenues, Father Lord Jesus. You provide them with new opportunities, Father Lord. Lord, especially during this pandemic, Father Lord Jesus, help them to extend the mission work, Father Lord Jesus, and help give them opportunities to explore new avenues, Father Lord Jesus. And Lord, you be with them. You be you be their light, Father Lord Jesus. You lead them and guide them, Father Lord Jesus, in what kind of ministries they should do, Father Lord Jesus, and what kind of ministries they should carry out, Father Lord Jesus. And Lord, may the ministry that they do, Father Lord Jesus, may it benefit each and every individual, Father Lord Jesus. Lord, I also pray for their health, Father Lord Jesus. Lord, you give them good health, Father Lord, especially during this pandemic, Father Lord Jesus. Lord, as they go to various places, Father Lord Jesus, and carry out their mission, Father Lord, may your protective shield always be upon them, Father Lord Jesus. And Lord, may your angels always protect them and guard them from all kinds of evil and harm, Father Lord Jesus. Lord, may more people support their work, Father Lord Jesus. Lord, may they get more volunteers to enroll in their ministries, Father Lord Jesus, so that they can carry out their ministries far and wide, Father Lord Jesus. And Lord, may they continue their ministries with the same attitude with which they started it, Father Lord Jesus. Lord, may they have the same faith that you will lead them and guide them, Father Lord Jesus. And Lord, you will carry them through, Father Lord Jesus. Whatever problems they face within their ministries, Father Lord Jesus, Lord, you help them solve it, Father Lord Jesus. And Lord, you give them your wisdom and knowledge to do the right thing, Father Lord Jesus. Be with people who lead these ministries, Father Lord Jesus. Lord, may your guidance be with them, Father Lord Jesus. May your divine providence be upon them, Father Lord, so that they are able to lead people who work within them, Father Lord Jesus, to teach them the right ways and to teach them to do the right things, Father Lord Jesus. And Lord, give them a heart of courage, Father Lord Jesus, and help them not to grow weary, Father Lord. And Lord, help them to always lean on your understanding and not on their own, Father Lord Jesus, when they carry out these mission work, Father Lord. Lord, I surrender each and every organization into your hands, Father Lord Jesus. I ask all of this in your name. Amen. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருதாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. ஏசப்பா, இந்த நாளை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த வேலையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நாளும் உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. ஏசப்பா, இந்த நாளையும் பண்டிகை காலத்து குறித்து நான் ஜெபம் செய்ய போகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, வரப்போகிற அந்த கிறிஸ்மஸ் காலத்தில் சுவாமி, அந்த கொரோனா வியாதினாலும் எவ்வளோ பேருக்கு இன்னும் வீட்டில் தான் சாமி இருக்காங்க. ஒரு சில பேர் தான் சுவாமி ஆலயத்துக்கு வர முடியுதுப்பா. சிறு பிள்ளைங்களெல்லாம் ஆலயத்துக்கு வர முடியலப்பா. அதனால சுவாமி, இந்த வியாதியை முற்றிலும் நீக்கி போடுங்க சுவாமி. குடும்பமாக எல்லாரும் வந்து இந்த பண்டிகை காலத்தில் ஆராதிக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. ஒரு விஷயம் மனம் இறங்குங்க சுவாமி. அதே போல் சுவாமி, வரப்போகிற அந்த புது வருஷத்துக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி.
ஏசப்பா இந்த புது வருஷத்தில் எந்த வியாதியும் திருப்பி வராதபடி காத்துக்கொள்ளுங்க. இந்த கொரோனா வியாதி முற்றிலும் நீக்கி போடுங்க. எவ்வளோ பேர் இந்த வியாதியினால் வேலை இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஒரு விஷயம் மனம் இறங்குங்க சுவாமி. மனம் இறங்கி இவங்க எல்லாருக்கும் அந்த வரப்போகிற மாதத்தில் எல்லா தேவைகள் எல்லாம் சந்திக்க பண்ணுங்க. இந்த வியாதினால் பள்ளிக்கூட அந்த எல்லாம் ஆன்லைன்லேயே இருக்காங்க. ஒரு சில பேருக்கு மொபைல் ஃபோன் இருக்கும், ஒரு சில பேருக்கு மொபைல் ஃபோன் இல்லாமல் இன்னும் எவ்வளோ பேர் படிப்பெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க சுவாமி. ஒரு விஷயம் மனம் இறங்குங்க சுவாமி. இந்த வியாதி மட்டும் நீக்கி போட்டு எல்லாருக்கும் சுதந்திரமாக எல்லாரும் வந்து பள்ளிக்கூடம் அப்புறம் ஆலயத்தில் எல்லாரும் இந்த வேலைகளுக்கு எல்லா இடத்துலையும் அவங்க பங்கு பெற உதவி செய்யுங்க சுவாமி. இதெல்லாம் நீங்கள் செய்வீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. உதவி செய்யுங்க. எல்லாமே கர்த்தரில் ஒப்படைக்கிறோம். இயேசு என்ற நாமத்தில் கேட்கிறேன். ஆமென். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமும் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணால் அனுதினமும் வணைந்திடுமே. Father God, thank you for this beautiful time, Lord Jesus. Thank you for blessing us with this day, Lord. Thank you for every good things that you have done in our lives, Lord Jesus. Lord, whatever we have put our hands and feet to, Lord Jesus, you have blessed it till date, Lord. Thank you for all of it, Lord Jesus. This time, Lord, I especially pray for this state of Tamil Nadu, Lord Jesus. Lord, you be with us, Lord. Lord, everything we do, Lord Jesus, let it be for your glory, Lord Jesus. Lord, in everything we do, Lord, help us grow more and more, Lord Jesus. Lord, I pray for all the leaders of the state, Lord Jesus. Lord, I especially pray for the CM, Lord Jesus. Lord, you be with him, Lord. Lord, you guide him and guard him, Lord Jesus. Lord, you give him good wisdom and knowledge to make the right decisions, Lord Jesus. And Lord, I also pray for all his ministers, Lord Jesus. Lord, you be with all of them, Lord. Lord, whatever portfolio they hold, Lord Jesus, Lord, you be with all of them, Lord. Let them be sincere to every work that they do, Lord Jesus. Lord, let them do everything in oneness, and Lord, let this state flourish, Lord Jesus. Lord, I submit each and every one of them into your mighty hands, Lord Jesus. Lord, everything they do, Lord Jesus, let it be for the betterment of the people, Lord Jesus. Lord, I also pray for all the people of this state, Lord Jesus. Lord, you be with them, Lord. Guide them and guard them, Lord Jesus. Lord, you protect them from all kinds of harm, Lord Jesus. Lord, I pray for their health, Lord Jesus, especially during this time of COVID, Lord. You be with all of them, Lord. Bless them, Lord Jesus. Lord, keep them safe, Lord. Lord, whatever diseases that come up, Lord Jesus, Lord, you cure each and every person of it, Lord Jesus. Lord, I pray for all the farmers, Lord Jesus. Lord, you be with them, Lord. Lord, as they struggle and toil each and every day, Lord Jesus. Lord, you be with them, Lord. Lord, let every produce of their hands bring forth fruit, Lord Jesus. Lord, Lord, let them flourish in whatever they do, Lord Jesus. Lord, you bless them abundantly, Lord Jesus. I submit their families also into your mighty hands, Lord Jesus. Lord, you guide them and you guard them, Lord Jesus. Lord, I pray for all the companies that are here, Lord Jesus. Lord, you be with each and every company, Lord. Lord, as this place has, the state has the one of the biggest industrial hub, Lord Jesus. Lord, you be with each and every company, Lord. Whatever they do, Lord Jesus, Lord, let this state grow more, Lord Jesus. Let more and more companies come here, Lord Jesus. And Lord, let there be more employment generation, Lord Jesus. Lord, let everyone be benefited out of it, Lord Jesus. Lord, let this state stand as an example in everything, Lord Jesus. I submit this state once again into your mighty hands, Lord Jesus. You take complete control. In your precious name we say, Amen. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக அன்புள்ள இயேசு சுவாமி, எங்கள் நாட்டில் இருக்கிற 60 கோடி மக்களுக்காகவும் ஜெபிக்கிற சுவாமி. அவங்க எந்த விதமான பிரச்சனையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருங்க சுவாமி. அவங்க போரில் மாட்டிக்கிட்டாலும்
இல்லை இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுனில் கஷ்டப்பட்டிருந்தாலும் அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கி அவங்களுக்கு ஒரு புது வாழ்வை தாங்க சுவாமி. உங்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையும் நல்லா ஆசீர்வதிங்க சுவாமி. பஞ்சத்தாலையும் இடி சேதத்தாலையும் போர்னாலையும் எந்த சேதம் வந்தாலும் அவங்கள காப்பாற்றுங்க சுவாமி. எங்கள் நாட்டு மக்களை நல்லா ஆசீர்வதிங்க சுவாமி. இன் ஜீசஸ் நேம் வி ப்ரே, ஆமென். அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஆத்ம நண்பர் இயேசு உண்டே, சேர்ந்திடுவேன் அவர் சமூகம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வேலை கொடுத்துக்காக நன்றி சுவாமி. என் தேவனே தகப்பனே ராஜா, நாங்கள் கூட தகப்பனே இளைஞர்களாய் சேர்ந்து தகப்பனே உமக்காக ராஜா பாடவும் துதிக்கவும் அப்பா ராஜா உம்மை போற்றும் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவனே தகப்பனே ராஜா, இந்த நேரத்திலையும் அப்பா நாங்கள் பாடும் பொழுது ராஜா அப்பா நீங்கள் எங்கள் மத்தியில் இறங்கினதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ சுவாமி அப்பா, இது நாங்கள் அல்ல தகப்பனே, ஆம் சுவாமி ராஜா, எங்களுடைய நாங்கள் எல்லாமே நாங்கள் பாவிகள் தான் தகப்பனே. ஆனால் நீங்கள் சுவாமி ராஜா மகிமையும் கனமும் நிறைந்த தேவன் அப்பா. நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவாதி தேவன் அப்பா. நீர் ராஜாதி ராஜன் தகப்பனே. இந்த நேரத்திலையும் சுவாமி அப்பா ராஜா, இதோ நாங்கள் எழுப்புதலுக்காக நாங்கள் சேர்ந்து மன்றாடுகிறோம் தகப்பனே. எங்கள் தேசத்தில் எழுப்புதலை நக்கினி பரவும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. என் தேவனே சுவாமி, நீங்கள் தகப்பனே ராஜா எங்கள் தேசத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய எழுப்புதல் நக்கினி நீங்கள் கொண்டு வருவீங்கன்னு சொன்னீங்க தகப்பனே. சவுத்லேருந்து எழுப்புதல் உண்டாகும் என்று சொன்னீங்களே ராஜா. எங்க சென்னை வந்து அப்போ ஒரு குட்டி ஒரு ஜெருசலம் மாதிரி நீங்க மாற்ற போறீங்க என்று சொன்னீங்களே தகப்பனே. என் தேவனாகிய கர்த்தரப்பா, எங்க சென்னை தகப்பனே ராஜா, நீங்க சுவாமி அப்பா இந்த சென்னை, இந்த ஆசீர்வாதமான சென்னையிலிருந்து தகப்பனே ஒரு பெரிய எழுப்புதல் நீங்க கட்டளையிடும்படியா நான் செபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய அக்கினி மயமான அப்பா வரங்களால் எல்லாரையும் நீங்க நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. அது மாத்திரம் இல்லாம தகப்பனே சுவாமி, எங்களுடைய சபையில் இருக்கிற எல்லாருக்கும் தகப்பனே நீங்கள் ராஜா ஒரு எழுப்புதல் அக்கினியை நீங்கள் பற்றி எரிய செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தரப்பா, எங்களோட சபையில் இருக்கிற பேரண்ட்ஸ், சில்ட்ரன் எல்லாருமே தகப்பனே, யூத்லேருந்து எல்லாருமே, ஓல்டு பீப்புள்லேருந்து எல்லாருக்கும் தகப்பனே, இதுவும் இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் சுவாமி உமக்கு முன்பாக. என் தேவனாகிய கர்த்தர் சுவாமி, நீங்கள் ராஜா அப்பா எங்களோட எல்லாருக்குள்ளேயும் ஒரு எழுப்புதல் அக்கினி நீங்கள் பற்றி எரிய செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. என் தேவனே கர்த்தாவே, இதோ வரங்களால் உங்களை நான் நிரப்புவேன் என்று சொன்னீங்களேப்பா. என் தேவனாகிய கர்த்தர் அப்பா, நீங்க அப்பா எங்களை எல்லாரையும் வரங்களால நிரப்பி சுவாமி இந்த கடைசி காலத்துல எங்களை எல்லாரும் நீங்க வல்லமே எடுத்து பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்பெஷலி இதோ கடைசி காலத்துல நாவியை நான் ஊற்றுவேன், உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று நீங்க சொன்ன வாக்குத்தத்தத்தின் படி தகப்பனே உம்முடைய எழுப்புதல் நக்கினி எங்க மத்தியில பரவும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எஸ்பெஷலி எங்க லுத்தரன் சபைக்காக நாங்கள் வருகிறோம் சுவாமி. எங்க லுத்தரன் சபையில தகப்பனே உம்முடைய எழுப்புதல் உண்டாக வேண்டும் அப்பா. என் தேவனே கர்த்தாவே ராஜா, இதோ நாங்கள் கடைசி காலத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோமே சுவாமி. இதோ கடைசி மணி நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். திருடன் வருகிற விதமாய் நீங்க வருவீங்கன்னு சொன்னீங்களே ராஜா அப்பா. அதை நாங்கள் நினைவு கூர்ந்தாப்பா. ஒரு நிமிடமும் தகப்பனே ராஜா உம்மை பற்றி நினைத்து உமக்காக வாழ எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இந்த நேரத்திலையும் அப்பா ராஜா எங்கள் பொலிட்டீஷியன்ஸ் மத்தியில் நீங்கள் எழுப்புதலை கொண்டு வாங்க. எங்களோட அப்போ ஆக்ட்ரஸஸ் மத்தியில் நீங்கள் எழுப்புதலை கொண்டு வாங்க சுவாமி. அதே மாதிரி ராஜா அப்பா ராஜா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடி கம்பெனிஸ்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லேயும் உங்களுடைய எழுப்புதல் எரியட்டும் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணீங்க சுவாமி. இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய எழுப்புதல் அக்கினி பற்றி பரவும் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை நீர் செய்ய உம்மால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் அளிக்க போகிறதற்காக நன்றி. நாங்கள் ஜெபிக்கிற இந்த எல்லா ஜெப பாயிண்ட்ஸையும் நீங்க தகப்பனே ராஜா கேட்டு அதற்குரிய ஆன்சரை நீங்க வெகு சீக்கிரத்துல நீங்க கொண்டு வர போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் எல்லாவற்றையும் உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை அனைத்தையும் உமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பெருமையான பாத்திரம் நான் பெருத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க
நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கோடான கோடி மக்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இசப்பா, இந்த ஆண்டிலும் தகப்பனே இந்த 10 மாதங்களாக எங்களை கண்ணின் மணியை போல காத்து வந்தீரே, உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இசப்பா, எங்களோட 2020 ஸ்டார்ட் பண்ண எத்தனையோ பேர் இன்று எங்களோட கூட இல்லை இசப்பா. ஆனால் எங்களுக்கு பாவிகளாகி எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்களே, உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இசப்பா, ஆதி தாய் தகப்பனின் பாவத்தாலே லோகமும் மூடின மந்தாரத்தின் விக்கினங்களுக்கு இறங்கும் ஒளி வீசுவீரே இயேசுவே என்று நாங்கள் பாடுகிறது போல தகப்பனே. ஏசப்பா, எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றையும் மன்னித்து தகப்பனே எங்களுக்கு இறங்கி அருளும் தகப்பனே. ஏசப்பா, நீங்கள் எதற்காக இந்த கொள்ளை நோயை அனுப்பியிருக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆனால் எங்களுடைய பாவத்து நிமித்தமாக அது இருந்தால் தகப்பனே எங்களுடைய பாவங்களை மன்னித்து தகப்பனே எங்களுக்கு இறங்குங்க ஏசப்பா. இங்கே ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயை ஆண்டவரே நீரை நிறுத்தி போடும் தகப்பனே. ஏசப்பா, இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கும் உயிர் சேதங்களை கண்டு நீர் இறங்குவீர் தகப்பனே. ஏசப்பா, இனி ஒருவரும் தகப்பனே இந்த கொள்ளை நோய் நிமித்தம் தகப்பனே ஏசப்பா தங்களுடைய அன்பானவர்களை இழக்காதபடி தகப்பனே, தங்களுடைய உயிர்களை இழக்காதபடி தகப்பனே நீரே கிருபை ஒத்தாசை புரிந்தருளும் தகப்பனே. ஏசப்பா, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவனாலும் தூதர்களானாலும் அதிகாரங்களோ வல்லமைகளோ நிகழ்காரியமோ வருக்காரியமோ எதுவும் தகப்பனே உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்று ரோமர் சொல்லுகிறது போல தகப்பனே. ஏசப்பா, இந்த பேண்டமிக்னால சாமி ஒருவரும் உம்மை விட்டு தூரமாய் செல்லாதபடி தகப்பனே நீரே உம்முடைய அன்பில் ஏசப்பா எங்களை ஆண்டவரை இன்னுமாய் கிட்ட சேர்த்தருளும் தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவரே இந்த துன்பம் என்ற எங்களை உம்மைக்கிட்ட இன்னுமே ஆண்டவரை கிட்டி சேர்க்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய அன்பில் எங்களை சேர்த்தருளும் தகப்பனே. ஏசப்பா, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கு அஞ்சிடேன் என்று சங்கீதக்காரன் பாடுகிறது போல தகப்பனே. ஏசப்பா, இந்த கொள்ளை நோயை கண்டு நாங்கள் பயப்படாதபடி சுவாமி எங்களுக்கு நீரே தைரியமாய் இருந்தருளும் தகப்பனே. ஏசப்பா, இம்மட்டுமாய் நடத்தி வந்த தேவன் தாமே இனியும் நடத்தி அருளும் தகப்பனே. ஏசப்பா, இந்த நாளிலும் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் ஆண்டவரே தங்களுடைய ஏசப்பா சொந்தங்கள் ஆண்டவரே இதனால் வேலை இழந்து ஏசப்பா இதனால் வருமானம் இழந்து ஏசப்பா எத்தனையோ துன்பத்தில் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் ஆண்டவரே அங்கங்கே மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. ஏசப்பா, இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் துன்பப்பட்டு இருக்க ஒவ்வொருவரையும் சுவாமி நீரே கண்ணோக்கி பார்த்தரலும் தகப்பனே. சுவாமி, ஒவ்வொருவரோட துன்பத்தை நீரே துடைத்தரலும் சுவாமி. ஏதாவது ஒரு விதமாய் ஆண்டவரே அவங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணி சுவாமி ஆண்டவரே ஃபினான்ஷியலாவோ ஆண்டவரே ஏசப்பா ஃபிசிக்கலாவோ அவங்க சஃபர் ஆகி கொண்டிருந்தால் தகப்பனே இந்த தினத்தில் நீரே கண்ணிறங்கி ஏசப்பா அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தேவைகளையும் சந்திக்கிற தேவனாயிருந்து தகப்பனே நீரே தேவைகளை சந்தித்தருளும் தகப்பனே. ஏசப்பா, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக கிடைக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட்டு போகாது என்று சொல்லுகிறது போல தகப்பனே. ஏசப்பா, உம்மை நோக்கி உம்மை கிட்ட மன்றாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் தகப்பனே நீரே கூட இருங்க. இம்மட்டுமாய் காத்து வந்த தேவன் தாமே சுவாமி இனி வரப்போகிற காலங்களிலும் தகப்பனை விசேஷித்த விதமாய் தகப்பனே இந்த கொள்ளை நோயை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இது ஆண்டவரே இதோட ஸ்ப்ரெட் இதோட ஸ்டாப் ஆகும்படியாய் சுவாமி வேர்ல்டு வைடு ஆண்டவரே எல்லா நாட்டிலும் எல்லா தேசத்திலும் தகப்பனே ஆண்டவரே ஒரே நேரத்தில் ஆண்டவரே இது நிற்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய தயவு இரக்கம் ஏசப்பா எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. இம்மட்டுமாய் காத்து வந்த தேவன் தாமே இனியும் காத்தருளும். எல்லாவற்றையும் உடைய பாதப்படியில் சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் எங்களுடைய லுத்ரன் அன்புநாதர் ஆலயம் அண்ணா நகர் சென்னையில் உள்ள வாலிபர்களோடு இணைந்து ஜெபித்தீர்கள். உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபியுங்கள். விசேஷமாக தமிழ் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபையில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். முற்றுமுடி எங்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல ஆண்டவரே, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி
ஆண்டவராக உமது சர்வ வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமைகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். விசேஷமாக இந்த நாளிலே ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பெருத்த ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் கேட்கின்றோம். அந்த நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். விசேஷமாக ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீ பதில் தர வேண்டுமாய் கேட்கின்றோம். ஆண்டவர் அக்னிதாமே உமது திருச்சித்தத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். யோவான் ஸ்நானகத்தை சொன்னதைப் போல நீர் பெருக நாங்கள் சிறுக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். வாலிபர்களுடைய எதிர்காலங்களை வளப்படுத்தக்கூடிய ஆண்டவர் அந்த வாலிபர்களை ஆசிர்வதித்து எங்களுக்கு உதவி செய்தலாம். துதிகளையும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமாக ஆசீர்வாதம் வழி நடத்தலாம் சதா காலத்திலும் அனைவரோடும், விசேஷமாக நமது திருச்சபையில் உள்ள வாலிபர்களோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்று என்று சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதிரு. ஆமேன். பராபனுக்கு ஸ்தோத்திரம்.